கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். ஏதாவது நமக்குள்ள நிறைய நான் இவ்வளவு தப்பு நான் செஞ்சுட்டு இருந்திருக்கேனே, இவ்வளவு சுயத்துக்குள்ளே இருந்திருக்கிறேனே அப்படின்னு உணர்த்தப்பட்டால் எதுக்குமே கவலைப்படவோ ஃபீல் பண்ணவோ அளவோ கூடாது. நம்ம ஸ்தோத்திரம் சொல்லி அவருடைய சமூகத்தில் அதை ஒப்பு கொடுக்கும்போது அந்த தவறான காரியமானது நம்மக்கிட்ட இருந்து மாறி போகும். இன்றைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே அவருடைய சமூகத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கிருபையானது நம்மக்கிட்ட பெருகிட்டே இருக்கும். கிருபை பெருகிறதை எப்படி பார்க்கலான்னா, நாம் அந்த ஸ்தோத்திரம் செலுத்துறதுக்கு அப்புறமா நம்மளுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு சேஞ்சிங் இருக்கும். நம்ம எந்த விஷயத்துலையும் கவலைப்பட மாட்டோம், கண்ணீர் வடிக்க மாட்டோம். எல்லா விஷயத்துலையுமே கர்த்தரை நம்பி திடமாக இருப்போம். அது கிருபையானது அப்படி தான் வேலை செய்யும். நம்மளுடைய இருதயத்தில் முதலாவது மாற்றத்தை கொண்டு வரும். இருதயம் கர்த்தருக்கு நேராக திரும்பும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாருக்குமே பிரியமானபடி இருக்கும், கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதற்கான வார்த்தைகள் தான் இன்றைக்கி நாம் முழுமையாக கேட்டிருக்கிறோம். அதனால் இன்னையிலிருந்து எந்த காரியத்துக்கும் கவலைப்படாமல் ஃபீல் பண்ணாமல் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் வச்சு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தும் போது எல்லாமே மாறி கர்த்தருக்கு பிரியமான ஒரு நல்ல சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாங்க.